வணக்கம் நண்பர்களே. மினி கதைகள் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஒரு அப்பா தன் மகன் வீட்டிலேயே மரியாதை இழந்தா என்னாகும்? ஒரு மருமகள் செய்த ஒரு செயல் ஒரு குடும்பத்தை எப்படி அதிர்ச்சியில் ஆழ்த்தும்? இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை மனசை குலுக்கும் ஒரு உண்மை கதை. இது ஒரு அப்பாவோட மரியாதை அதை மீட்டு கொடுக்க ஒரு மகன் எடுத்த முடிவு பற்றிய கதை. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தொலைந்து போன மரியாதை. ஒரு மனிதனின் வாழ்க்கையில பணம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மரியாதை இல்லாமல் போனால் என்னாகும்? அதுதான் இந்த கதையில் நடக்க போகுது. அசோக் கையில் ஒரு கேக் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்தான். கதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய திருப்பம் எடுக்க போகுது. இந்த அப்பாவுக்கு நடந்த அவமானம் என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கும் கூட கோபம் வரலாம். அதனால கதையை கடைசி வரை கேளுங்க. நேராக அப்பா ரூமுக்கு போக ஆரம்பித்தான். கதவுக்கு பக்கத்தில் நின்னபடியே சந்தோஷமாக சொன்னான், அப்பா ஹாப்பி பர்த்டே. ஆனால் அடுத்த நொடியிலே அவன் கால்கள் அப்படியே நின்று போச்சு. அப்பா அப்பா ரூமில் யாருமே இல்லை. அந்த 2 நிமிஷத்தில் அசோக் முழு வீட்டையும் ஓடோட தேடினான். ஹால், சமையல் ரூம், பால்கனி எல்லா இடத்துலையும் பார்த்தான். ஆனால் அப்பா எங்கேயும் காணுமே. அவன் உடனே தன்னோட ரூமுக்கு ஓடி போனான். அங்கே அவன் மனைவி கவிதாவும் அவளோட அம்மாவும் சிரிச்சுக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அசோக் கோபத்தில் கேட்டான், கவிதா அப்பா எங்க? கவிதா அமைதியாக இருந்தா. அசோக் இன்னும் கத்துனான், நான் கேட்குறேன் அப்பா இங்க. கவிதா சளைக்காம சொன்னான், எனக்கு எப்படி தெரியும்? மாமாவை நான் காவல் காக்கணுமா? எப்பவும் மாமாவுக்கு பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருக்கணுமா? அந்த வார்த்தை கேட்ட உடனே அசோக் கோபத்தில் அவளை கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தான். என்ன மாதிரி பேசுகிற நீ? அதுவும் என் அப்பாவை பற்றி? நீயே அவர் இவ்வளோ அன்போடு இங்கே வர சொன்ன, இப்போ என்ன சொல்கிற? அந்த நேரம் கவிதாவோட அம்மா பேச ஆரம்பிச்சா. மாப்பிள்ள, என் பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுகிறீங்களே? அசோக் கோபத்தில் சொன்னான். அத்தை, நடுவில் பேசாதீங்க. நான் என் மனைவியோட பேசுகிறேன். இந்த விஷயத்தில் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரிய வந்தா என் அப்பாவுக்காக நான் எதுவும் செய்ய தயங்க மாட்டேன். அந்த நேரம் அவனோட ஃபோன் மணி அடிச்சுது. அவன் அந்த குரல் கேட்ட உடனே ஃபோன் கையிலேருந்து கீழே விழுந்தது. ஒரு வார்த்தையும் பேசாமல் அவன் வேகமாக வீட்டை விட்டு வெளியே ஓடினான். கார் ஓட்டும்போது அவன் கைகள் கூட நடுங்கிட்டு இருந்தது. 2 மணி நேரம் பயணம் செய்த பிறகு அவன் அப்பாவை பார்த்த உடனே ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சு குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சான். அப்பா எங்கே போயிருந்தீங்க? நீங்கள் என்னை உயிரோடு இல்லாமல் பண்ணிட்டீங்க. என்னோட பேசுங்கப்பா. பாருங்க, நான் வந்துட்டேன். இனிமே உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அப்போது பக்கத்தில் இருந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் தான் அசோகா? இவரோட ஃபோனில் இருந்த நம்பருக்கு நான் தான் கால் பண்ணினேன். ரயில் நிலையத்தில் மயங்கி கிடந்ததால் இங்கே கொண்டு வந்தேன். மருந்து கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு உணர்வு திரும்பி வரும். அசோக் நன்றி சொன்னான். அங்கிருந்த டாக்டர் கிளம்பிட்டாரு. அசோக் கவனிச்சான். அப்பாவுக்கு கொஞ்சம் குளிராக இருந்தது. வீட்டுக்கு அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்த அசோக் அவரை படுக்க வைத்து அதனால் அவர் ரூமுக்கு போய் ஒரு போர்வை எடுக்க நினச்சான். அங்கே சுவரில் இருந்த அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே அவன் கண்களில் கண்ணீர் நிரம்பிச்சு. அவன் மனசுக்குள்ளே நினச்சான், எப்படி அம்மா நான் வீட்டுக்கு வர்றேன்னு தெரிஞ்சாலே கதவுக்கு பக்கத்தில் நின்று காத்திருப்பாங்க. தூரத்திலே என்னை பார்த்தாலே அவங்க முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு வந்திருக்கும். அந்த நேரம் அம்மா சமையல் அறையிலிருந்து கூப்பிடுற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. அசோக், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் செஞ்சுருக்கேன். தயிர் வடை, உருளைக்கிழங்கு பொரியல், பன்னீர் கிரேவி, பாலக் பூரி. சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் அவனுக்கு உண்மையிலேயே அம்மா கூப்பிடுற மாதிரி தோணிருச்சு. அதனால அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே சமையலறை பக்கம் ஓடி போனான். அம்மா எப்போதுமே தன்னோட கஷ்டத்தை என் கனவுகளுக்கு முன்னாடி வரவிடவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் தங்களோட துயரங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொண்டாங்க. ஆனால் ஒரு நாளும் அம்மாவுக்கு பிளட் கேன்சரும் கிட்னி பிரச்சனையும் இருக்குன்னு ஒரு நாளும் எனக்கு தெரியவே விடலை. என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சி ஒரு காசாக சேமித்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கடனை இந்த ஜென்மத்தில் நான் திருப்பி செலுத்த முடியல. ஆனால் அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். அடுத்த ஜென்மமும் இருந்தாலும் அந்த கடனை கண்டிப்பாக திருப்பி செலுத்துவேன். அதற்காக கடவுள்கிட்ட கை கூப்பி கேட்க வேண்டியிருந்தாலும் கேட்பேன். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் உங்களோட பிள்ளையாக தான் பிறக்கணும். அந்த நினைவிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தது அப்பா இரும்பிய சத்தம். அவன் உடனே அப்பா பக்கம் ஓடி சின்ன பிள்ளை மாதிரி அவரோட மார்பிளை சாய்ந்து கட்டி பிடிச்சான். சில நிமிஷத்தில் தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அப்பாவோட கையை பிடிச்சி ரூமுக்கு வர சொல்லி சைகை பண்ணான். ஆனால் அப்பா மெதுவாக சொன்னார், வேண்டாம்ப்பா, இன்னைக்கு நான் அங்கே வரமாட்டேன். இனிமே நான் என்ன நானே அவமானப்படுத்திக்கிட்ட மாதிரி உணர விரும்பலை.
அதை கேட்ட அசோக் உறுதியாக சொன்னான், அப்பா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். உங்ககிட்ட இருந்து போயிருந்த மரியாதையை நான் திரும்ப உங்களுக்கு வாங்கி தருவேன். அதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை காரில் உட்கார வச்சு வீட்டுக்கு கிளம்பினான். அந்த நேரம் அவன் கோபம் உச்சியில் இருந்தது. தன்னோட மனைவி அவளோட அம்மாவையும் அப்பாவையும் இப்படி செய்யலாம் என்று அவனால் நம்பவே முடியல. ஆனால் இன்னொரு விஷயம் அவனுக்கே புரியவே இல்லை. அம்மா போன பிறகு கவிதா தான் பிடிவாதம் பிடிச்சு அப்பாவை நகரத்துக்கு வர சொல்லி இருந்தான். அது சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். காரு வேகமாக போய்கிட்டு இருந்தது. அதே நேரம் அசோக் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த நாளை அவன் நினச்சான். கவிதா அசோக்கை கூப்பிட்டு சொன்னான், கேளுங்க, எங்கே இருக்கீங்க? நான் ஏதாவது பேச வரும்போதெல்லாம் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் பார்த்தா செய்தித்தாளுக்குள்ளே மூழ்கி இருக்கீங்க. அந்த செய்தித்தாளில் என்னதான் இருக்குது? நான் சொல்கிறத கொஞ்சம் கவனிங்க. அம்மா இருந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. அப்பா அந்த ஊரில் ஒருத்தராக தனியாக வாழ்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சமாவது கவலை இருக்கா என்ன? அதை கேட்ட அசோக் ஆச்சரியமாக கேட்டான், என்னாச்சு இன்னைக்கு? திடீர்னு உனக்கு அப்பாவை பற்றி இவ்வளவு கவலை எப்படி வந்துச்சு? அம்மா இருந்தப்போ அவங்க இங்கே வந்தாலே உனக்கு பிடிக்காது. இப்போ திடீர்னு அப்பாவை பற்றி கவலைப்படுற காரணம் என்ன? கவிதா கொஞ்சம் தடுமாறி சொன்னான். அது பழைய விஷயம். சொல்லுவாங்கல்ல, மருமக நல்லது நினைச்சாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு. அப்போது சூழ்நிலையெல்லாம் வேற மாதிரி இருந்தது. குழந்தைங்க சின்னவங்க. ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ வேலை இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இப்போது குழந்தைகளும் கொஞ்சம் பெரியவங்க ஆகிட்டாங்க. முன்னாடி அம்மா தான் அப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. இப்போது அந்த ஊரில் நல்ல மருத்துவ வசதியும் இல்லை, நல்ல சாப்பாடும் கிடைக்காது. அவர் வேலைக்காரங்களோட எப்படி வாழ்கிறாருன்னு யோசிங்க. நாளை உறவினர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? மகன் இருந்தும் அப்பாவுக்கு 2 வேளை சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேன்னு பேசுவாங்க. அதனால் நான் சொல்கிறது, அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிக்கிட்டு கவிதா அங்கேருந்து போயிட்டா. அசோக்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி திடீர்னு அவளோட நடத்தை மாறுச்சுன்னு அவன் யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு அவன் மனசுக்குள்ளே நினச்சான், சரி, காலம் மாறினால மனிதர்களும் மாறுவாங்க, அதனால தான் அவளும் மாறியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவன் சந்தோஷமாக அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினான். அப்பா, போதும் வேலையெல்லாம், நீங்கள் வேலையை விட்டுட்டு இங்கே நம்மளோட வந்துடுங்க. எவ்வளவு நாள் தனியாக இருப்பீங்க? வேலைக்காரன் செய்த சாப்பாடு எவ்வளவு நாள் சாப்பிடுவீங்க? நான் உங்களுக்கு உறுதி சொல்கிறேன், இங்கே உங்கள் மரியாதைக்கு எந்த குறையும் இருக்காது. அப்போது அசோக்கோட அப்பா பிரகாசம் சொன்னார், அசோக், உன் அம்மா எப்பவும் சொல்வது சரிதான்ப்பா. நீ ரொம்ப சிம்பிளானவன். அடுத்த மாதம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்த விஷயத்த நான் மருமகள்கிட்ட சொல்லியிருந்தேன். அவள் வேலை பிஸியில் உனக்கு சொல்ல மறந்துருக்கலாம். அந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு நொடிக்கு அசோக்கோட மனசு பதறி போச்சு. ஒரு நிமிஷம் அசோக் மனசுக்குள்ளே யோசிச்சான், இல்லை இல்லை, கவிதா அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்ல மாட்டான்னு இல்லை, ஒரு வேளை அவளுக்கு உண்மையிலேயே அப்பா ரிட்டையர்ட் ஆக போகிறது ஞாபகம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அங்கே வேற கதையே நடந்து கொண்டிருந்தது. கவிதா தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், அம்மா, உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப சிம்பிள் தான். அவருக்கு அவரோட அப்பா ரிட்டையர்ட் ஆக போகிறாங்கன்னு கூட ஞாபகம் இல்லை. அங்கே அந்த வீட்டை அப்படியே காலியாக வச்சுருக்காங்க. அவங்க இங்கே வந்துட்டா அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுறலாம், இல்லைன்னா வித்துடலாம். அது மட்டும் இல்லை, ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கிடைக்கும் பணமும் இருக்கும். அந்த பணத்தை ஒரு முறை நம்ம பையன் பேரில் போட்டுட்டா போதும். அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் எனக்கு என்ன? இப்படியெல்லாம் கவிதா தன்னோட மனசுக்குள்ளே திட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தா. ஆனால் அசோக் இந்த விஷயமே தெரியாமல் அப்பாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்பா, இப்போது நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீங்கள் ஏன் இன்னும் அங்கேயே தனியாக இருக்கணும்? நம்ம கூடவே இருக்கலாம் இல்லையா? உங்கள் மருமகளும் சொல்கிறா அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வான்னு. இப்போது அவளோட நடத்தை கூட ரொம்ப மாறி இருக்கு. அவளுக்கும் உங்களை பற்றி கவலை இருக்குது. அதை கேட்ட அசோக்கோட அப்பா பிரகாசம் மெதுவாக சொன்னார், அது நல்ல விஷயம்தான்ப்பா. குறைஞ்சது அவளுக்கு என்னை பற்றி நினைப்பு இருக்கிறது. ஒரு வயதான அப்பாவுக்கு அதை விட என்ன வேணும்? அசோக் மீண்டும் சொன்னான், அப்பா, நீங்கள் ரிட்டையர் ஆகுறீங்களோ இல்லையா என்பது முக்கியம் இல்லை. இனிமே நீங்கள் நம்ம கூடவே இருக்கணும். உங்கள் பேரனுக்கும் உங்கள் தேவையே இருக்குது. வீட்டோட பழக்கம் மரபு எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது நீங்கள் தானே. அந்த நேரம் கவிதா ஃபோன் அசோக்கிட்ட இருந்து வாங்கி சொன்னான், அப்பா, நாங்கள் கூட உங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லைனா மக்கள் என்ன பேசுவாங்க? மகனும் மருமகளும் இருந்து அப்பாவை தனியாக வேலைக்காரங்களோட இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்களோட அப்பா தானே, நாங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வேற யார் இருக்காங்க? கவிதா இப்படி இனிமையான வார்த்தைகளெல்லாம் பிரகாசத்தை நம்ப வச்சிட்டா. அவளோட வார்த்தைகளை கேட்டு பிரகாசம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
கடைசியில் அவர் நகரத்துக்கு வர சம்மதிச்சார். பிரகாசம் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு 2 நாள் முன்பே கவிதாவும் அசோக்கும் மதுரைக்கு போயிட்டாங்க. பல வருஷங்களுக்கு பிறகுதான் கவிதா தன்னோட உண்மையான மாமியார் வீட்டுக்குள்ள காலடி வைத்தாள். வீட்டுக்குள் போன உடனே அங்கிருந்து எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் அவ சும்மா இருக்க விடல, எல்லாத்தையும் சேர்த்து கட்ட ஆரம்பிச்சா. பிறகு அசோக்கிடம் சொன்னான், அப்பாவோட முக்கியமான எல்லா காகிதங்களையும் எடுத்துக்கோங்க. இந்த வீட்டை விற்க வேண்டாம், காலியாகவும் விட வேண்டாம். வாடகைக்கு விட்டா வீடு சுத்தமாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் அம்மாவோட எவ்வளவோ நினைவுகள் இருக்குது இல்லையா? அதை கேட்டு அசோக் சொன்னான், அந்த முடிவை நான் எடுக்க முடியாது. அது அப்பாவோட வீடு. அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதுதான் நடக்கும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் விரும்புறது ஒரே விஷயம்தான், ரிட்டையர் ஆன பிறகு அப்பா அமைதியாக சந்தோஷமாக வாழணும். அவருக்கு அவருடைய மரியாதை முழுசாக கிடைக்கணும். ஆனால் கவிதா தன்னோட திட்டத்தை மெதுவாக நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டா. இறுதியில் பிரகாசத்தை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டா. முதல் சில நாட்கள் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்தது. அவருக்கு ரொம்ப கவனமும் மரியாதையும் கொடுத்தாங்க. குழந்தைகளோட கூட பிரகாசத்துக்கும் நல்ல நேரம் போயிடுச்சு. அதுவும் ஏன் இல்லை, மருமக இனிமையாக பேசிக்கிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது. ஒரு நாள் காலை அசோக் காலை உணவு சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டான். பிரகாசம் ஹாலில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போது கவிதா சொன்னான், அப்பா, மார்க்கெட்டுக்கு போயிட்டு 2 கிலோ உருளைக்கிழங்கு 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வாங்க. வரும்போது பாலும் வாங்கணும், நம்ம பையனுக்கு பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வாங்க. அதை கேட்டு பிரகாஷும் சொன்னார், ஐயோ அம்மா, நான் காலையிலே நடக்கும்போதே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பேன். இப்போ மறுபடியும் வெளியே போக எனக்கு சக்தியே இல்லை. கவிதா உடனே சொன்னான், அப்பா, நாள் முழுக்க நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்க, கொஞ்சம் வேலை செஞ்சால் என்ன ஆகுது? நான் உங்களை பெரிய வேலையை ஒன்றும் செய்ய சொல்கிறதில்ல, சும்மா மார்க்கெட்டுக்கு போய் சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்கிறேன். பிரகாசம் மெதுவாக சொன்னார், நான் மறுக்கலம்மா, போகிறேன். ஆனால் இந்த மாதிரி வேலைகள் எனக்கு பழக்கம் இல்லை, வயசும் ஆகுது, கொஞ்சம் சோர்வு வரும். அதனால தான் காலையிலேயே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். சரி, கோவப்படாதம்மா, இப்போவே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். கவிதா சிரிச்சு சொன்னான், வீட்டில் வேலை செய்கிறதால என்ன சோர்வு வரும்? நேராக சொல்லுங்க, நான் சொன்ன வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்கலன்னு. அப்படி சொல்லிட்டு அவ தன்னோட ரூமுக்கு போயிட்டு ஓய்வாக படுத்துக்கிட்டா. இது பிரகாசத்துக்கு புதுசாக இருந்த விஷயம் இல்லை. நாளுக்கு நாள் இப்படித்தான் நடக்க ஆரம்பிச்சது. அசோக் வீட்டில் இருக்கும்போது இனிமையாக பேசுகிற கவிதா அவன் வெளியே போனதும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவா. அவளோட வார்த்தைகள் மெதுவாக பிரகாசத்தின் மனசை காயப்படுத்த ஆரம்பிச்சது. ஆனால் அவர் மகன்கிட்ட இதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார். ஏன்னா அவங்களுக்குள்ள சண்டைக்கு காரணம் நான் ஆகக்கூடாதுன்னு அவர் நினச்சாரு. அதனால் பிரகாசம் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டார். மனைவி இருந்த காலத்தில் அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக தான் இருந்தது. அவங்க இருந்த வரைக்கும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க போன பிறகும் வீட்டில் வேலைக்காரங்க இருந்ததால் அவருக்கு எந்த குறையும் தெரியல. எந்த வேலைகளையும் அவர் செய்ய வேண்டிய நிலை வரல. எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனால் திடீர்னு கேன்சர் காரணமாக மனைவி இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு பிரகாசம் தனியாயிட்டாரு. ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தபோது அவர் மனசுக்குள்ளே யோசிச்சாரு, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த மாதிரி வேலைகள்லாம் தான் நான் வாழ்க்கையில் செய்யவே இல்லை. முன்னாடி மருமக இனிமையாக பேசி என்கிட்ட வேலை வாங்குறா, ஆனால் இப்போது அதே வேலைகளை குத்து குத்தாக பேசிக்கிட்டு செய்ய வைக்கிறா. ஒரு நாள் அதுவே எல்லையை தாண்டி போச்சு. அசோக் வீட்டில் இல்லாத நேரத்தில் கவிதா பிரகாசத்திடம் சொன்னாள், அப்பா, இன்னைக்கு வேலைக்காரி வரமாட்டா, அதனால உங்கள் பாத்திரங்களை நீங்களே கழுவிக்கோங்க. சிங்கில் இன்னும் 2-3 பாத்திரங்கள்லாம் இருக்குது, அதையும் சேர்த்து கழுவி வைங்க. அதை கேட்ட பிரகாசம் ஒரு நிமிஷம் அமைதியாக நின்னார். அம்மா ஒரு நாளும் என்கிட்ட பாத்திரம் கழுவ சொன்னதில்லை, என் மனைவியும் ஒரு நாளும் இந்த மாதிரி வேலை சொல்லி வச்சதில்லை. இப்போது அந்த நாளும் வந்துடுச்சு. மருமக என்னை பாத்திரம் கழுவ சொல்கிற நிலை. அசோக் வீட்டுக்கு வந்த உடனே கவிதா வேற மாதிரி ஆயிடுவா. ஒரே மனுஷி இல்லாத மாதிரி 2 வேற முகம் வைத்த மாதிரி நடந்துக்குவா. ஒரு நாள் காலையில் பிரகாசம் நடைபயிற்சி போயிட்டு வந்து ரொம்ப சோர்வாக படுத்துக்கிட்டாரு. அப்போது அசோக் வீட்டிலே இருந்தான். அவன் கேட்டான், என்னப்பா, இன்னைக்கு ரொம்ப சோர்வாக இருக்கீங்க போல? பிரகாசம் சொன்னார், பா, இன்னைக்கு நடக்க போனப்போ எனக்கு திடீர்னு தலை சுத்துச்சு. அதை கேட்ட அசோக் சொன்னான், அப்போது 2-3 நாள் வெளியெல்லாம் போகாதீங்க, கொஞ்சம் ஓய்வாக இருங்க, இப்போது வெயிலும் அதிகமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு தலை சுற்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் வேலைக்காக வெளியே போயிட்டான். சில நேரம் கழித்து கவிதா வந்தா. அவள் சொன்னான், அப்பா, மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வாங்க.
பிரகாசம் மெதுவாக சொன்னார். மா, எனக்கு உடம்பு சரியா இல்லை. கவிதா உடனே பதில் சொன்னான். காய்கறி வாங்கணும்னு மனசு இல்லைன்னா வாங்காதீங்க, ஆனால் உடம்பு சரியில்லைன்னு காரணம் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கிறீங்களே, கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியது தானே. பிரகாசம் சொன்னார். சரிம்மா, கொஞ்சம் சாப்பாடு கொடு, கொஞ்சம் சக்தி வந்தால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். கவிதா 2 சப்பாத்தி கொஞ்சம் சட்னி வச்சு அவருக்கு முன் வைத்தாள். அவர் அமைதியாக அதை சாப்பிட்டாரு. பிறகு மெதுவாக மார்க்கெட்டுக்கு போயிட்டாரு. காய்கறி வாங்கிட்டு வீடு திரும்பும்போது அவருக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. எப்படியோ வீட்டுக்கு வந்து காய்கறியை மேசையில் வச்சு ரூமுக்கு போக முயற்சி செஞ்சார். அப்போது கவிதா கூப்பிட்டா. அப்பா, எங்கே போகிறீங்க? என் அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு 2 கப்பு டீ செஞ்சு கொண்டு வாங்க. இவ்வளவு நாளைக்கு பிறகு வந்திருக்காங்க, நான் அவங்களோட பேசணும். பிரகாசம் சொன்னார். மா, எனக்கு தலை சுத்துது, கவிதா கோபமாக சொன்னான். ஒவ்வொரு வேலைக்கும் இவ்வளவு காரணம் சொல்ல வேண்டாம்ப்பா, அமைதியாக போய் டீயை செஞ்சு கொண்டு வாங்க. அவ சொன்னதை கேட்டு பிரகாசம் அமைதியாக சமையல் அறைக்கு போனார். 2 கப்பு டீ, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் வைத்து கொண்டு வந்தார். அவர் உடம்பு ரொம்ப சோர்வாக இருந்தது. அப்போது கவிதா காலை குறுக்கிட்டதால அவர் தடுமாறி விழுந்துட்டாரு. டீ கப்பு கவிதாவோட அம்மாவின் சேலைக்கும் கால்களுக்கும் மேலே சிந்தி விட்டது. அதை பார்த்த கவிதா கத்துனா. அப்பா, இது என்ன செய்தீங்க? சீக்கிரம் ஒரு துணியை கொண்டு வந்து அம்மாவோட சேலையும் கால்களையும் தொடைங்க. பிரகாசம் அமைதியாக அவளை பார்த்தாரு. கவிதா மீண்டும் சொன்னாள். என்ன பார்க்குறீங்க? கேட்கலையா? சீக்கிரம் போய் துணியை கொண்டு வாங்க. பிரகாசம் எதுவும் சொல்லாமல் துணி கொண்டு வந்து கவிதாவின் அம்மாவின் கால்களை துடைக்க ஆரம்பித்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அங்கே அம்மாவும் மகளும் ஒருவரையொருவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரகாசத்தை அவமானப்படுத்துறதுனால அவங்களுக்கு ஒரு வித சந்தோஷம் இருந்தது. பிரகாசம் அமைதியாக ரூமுக்கு போய் படுக்கையில் படுத்துக்கிட்டாரு. மனைவியின் ஃபோட்டோவை மார்பில் அணைச்சிக்கிட்டு அழ ஆரம்பித்தார். ஏன் என்னை தனியாக விட்டுட்டு போனேன்? நான் நீ இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதவன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி இருக்க என்னை யார்கிட்ட விட்டுட்டு போனேன்? அந்த நேரம் கவிதா ரூம்லேருந்து வெளியே வந்து சொன்னான். அப்பா, இப்படி அழுது என்ன காட்ட போகிறீங்க? நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிறோன்னு காட்டணுமா? உங்களுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்குது, தூங்க இடம் இருக்குது. இந்த வயசில் அதை விட இன்னும் என்ன வேணும்? அதற்கு மேலே நான் செய்ய முடியாது. உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் அசோக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டா. மாலையில் அசோக் வீட்டுக்கு வந்தான். அப்பாவோட உடல்நிலை கேட்டான், மருந்து கொடுத்தான். ஆனால் பிரகாசம் அவன்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் அந்த அவமானம் அவரால் தாங்க முடியாமல் இருந்தது. அதனால் அவர் மனசுக்குள்ளே ஒரு முடிவெடுத்தார். ஒரு காகிதம் எடுத்துக்கிட்டு மகனுக்காக ஒரு கடிதம் எழுத ஆரம்பித்தார். அசோக், என்கிட்ட இருக்கும் எல்லா சொத்துக்களும் உனக்கே. ஆனால் அந்த சொத்துக்கள் உனக்கும் உன் மகனுக்கும் மட்டும்தான். உன் மனைவிக்கு அதில் எந்த உரிமையும் இருக்காது. எனக்கு அரசு பக்கம் இருந்து ஓய்வூதியம் கிடைக்கும். அந்த ஓய்வூதியத்தால் என் வாழ்க்கை அமைதியாக போயிடும். இனிமே உங்கள் வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்னை மரியாதையோடு நடத்துகிற இடத்துல தான் நான் வாழணும். அவமானப்படுத்தி கொடுக்குற சாப்பாடு எனக்கு வேண்டாம். அது போல் வாழ்க்கையும் வேண்டாம். அசோக், என்னை மன்னிச்சிடு. நான் என் வாழ்க்கையை என் முறையில் வாழணும். இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. நமக்கு காட்டுற கனவுகளும் உண்மை வாழ்க்கையும் ரொம்ப வேறுபட்டது. அந்த அளவுக்கு அவமானம் அனுபவித்த பிறகு பிரகாசம் அமைதியாக அசோக்கோட வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. நேராக தன்னோட பழைய ஊருக்கே போயிட்டாரு. அங்கே அவரை மரியாதையோடு பார்க்குற நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களோட இரத்த உறவோ சொந்தமோ எதுவும் இல்லை. ஆனால் மனித நேயத்தால் அவர்களோட மனசு அவரோட சேர்ந்து இருந்தது. அன்று பிரகாசத்தின் பிறந்த நாள். அசோக் அப்பாவோட ரூமுக்கு போனான். அப்பா இல்லாததை பார்த்ததும் அவன் பதறி போனான். அப்புறம்தான் அப்பா எழுதி வச்சிருந்த கடிதத்தை படித்தான். அதுக்கு பிறகு கவிதா கிட்ட கேட்டான், அப்பா எங்கே போனார்? கவிதா சும்மா சொன்னான், நான் என்ன பெரிய வேலை சொல்லிட்டேன், வீட்டில் கொஞ்சம் வேலை செய்ய சொன்னது தான், அதுக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டாரு, நான் அவருக்கு வேலைக்காரியா? அந்த வார்த்தையை கேட்ட அசோக்குக்கு கோபம் உச்சிக்கேறி போச்சு. அவன் உடனே கவிதாக்கு ஒரு அறை கொடுத்தான். என்ன மாதிரி பேசுகிற நீ, அதுவும் என் அப்பாவை பற்றி? பிறகு அவன் சொன்னான், நினச்சிக்கோ கவிதா, முள்ளங்கி விதை போட்டால் மாம்பழம் கிடைக்காது. நீ என் அப்பாவை எப்படி நடத்தின அதே மாதிரி ஒரு நாள் உன்னோட வாழ்க்கையிலையும் நடக்கும். உன் அம்மாவுக்கு நீ மரியாதை கொடுக்குற, ஆனால் என் அப்பாவை அவமானப்படுத்துகிற. இன்னைக்கு என் அம்மா இல்லை, அதனால் என் அப்பாவோட துன்பத்தை காண முடியல. நாளைக்கு உன் துன்பத்தையும் பார்க்க நான் இருக்காமல் போகலாம். அதுக்கு பிறகு அசோக் தனியாக அப்பாவை தேடிக்கிட்டு போனான். அவரை கண்ட உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சான். பிரகாசமும் தன்னோட மகனை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுதாரு. அசோக் மன்னிப்பு கேட்டான். அப்பா, என்னோட கூட மீண்டும் வீட்டுக்கு வாங்க. அதுக்கு பிரகாசம் சொன்னார்,
பா, என் வாழ்க்கை பெருசாக போயிட்டது. இப்போது நான் சொல்ல வர்றது ஒரு விஷயந்தான். உன் பிள்ளைகளுக்கு நல்ல பண்பாடு கற்றுக்கொடு. உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ. என் வாழ்க்கை இங்கே அமைதியாக போயிடும். சாப்பாடு கிடைக்கிற அளவுக்கு எனக்கு பணம் இருக்குது. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். நான் இத்தனை நாளும் மரியாதையோடு வாழ்ந்தவன். அதே மரியாதையோட கண் மூடணும் என்பது தான் என் ஆசை. அதை கேட்ட அசோக் சொன்னான், இல்லைப்பா, நான் உங்களை தனியாக விட மாட்டேன். உங்களோட மரியாதையை மீண்டும் திருப்பி கொடுக்குறேன். அதற்காக என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் அப்பாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அவங்கள பார்த்ததும் கவிதாவும் அவளோட அம்மாவும் பதறி போயிட்டாங்க. அசோக் கோபத்தில் கவிதாவுக்கு 2 அறை கொடுத்தான். எப்படி தைரியமா என் அப்பாவை அவமானப்படுத்தின? பிரகாசம் உடனே சொன்னாரு, பா விட்டுடு, நடந்தது நடந்துடுச்சு. அசோக் சொன்னான், இல்லப்பா, உங்களோட மரியாதைக்கு நான் எந்த சமரசமும் செய்ய மாட்டேன். அசோக் இவ்வளவு கோபமா இருப்பதை பார்த்த கவிதாவின் அம்மா பயந்து போயிட்டு யாருக்கும் தெரியாம அமைதியா வெளியே கிளம்பி விடலான்னு முயற்சி செஞ்சாங்க. அதை கவனிச்ச அசோக் சொன்னான், என் அப்பாவை மீண்டும் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. எல்லாவற்றையும் நான் விடுவேன், ஆனா என் அப்பாவை மட்டும் விட மாட்டேன். அசோக் கோபத்துல சொன்னான், கவிதா, உன் பொருட்களை எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்போது கவிதாவின் அம்மா சொன்னான், நான் என் மகளை எங்க கூட்டிக்கிட்டு போவேன்? அசோக் சொன்னான், அத்தை, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இப்படி செய்றீங்க. வேறவரோட அப்பாவை இப்படி அவமானப்படுத்துறது சரியா? இந்த வயசுல கூட இப்படி நடக்கிறது வெக்கமா இல்லையா? அதை கேட்ட கவிதாவின் அம்மா தலை குனிஞ்சு நின்றாங்க. கவிதா அழுதுகிட்டு பிரகாசத்தின் காலில் விழுந்தா. அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. என் அம்மா சொன்னதால தான் நான் இப்படி நடந்தேன். அசோக் கோபத்தில் சொன்னான், இல்லை கவிதா, இந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், இப்போவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அவன் கவிதாவின் பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போட ஆரம்பித்தான். அவளை வெளியே அழைச்சிக்கிட்டு போக முயற்சி செஞ்சான். அப்போது பிரகாசம் அவனை நிறுத்தினார். பா, மருமக இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. போனாலும் எங்கே போவா? நம்ம வீட்டோட மரியாதை அவதான். நான் எவ்வளவு நாள் வாழ்றேன்னு தெரியாது, ஆனால் வீட்டோட மரியாதை போயிட்டா திரும்ப வராது. அதனால மருமக இங்கேயே இருப்பா. இது என் கடைசி முடிவு. அதை கேட்ட அசோக் கவிதா கிட்ட சொன்னான், உனக்கு வெக்கம் இருக்கணும். என் அப்பாவை இவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவர் உன் பக்கம்தான் நிற்கிறாரு. அவரோட வார்த்தைக்காகத்தான் நான் உன்னை கடைசியாக மன்னிக்கிறேன். இனிமே இப்படி செஞ்ச அது உனக்கு நல்லதா முடியாது. அதுக்கு பிறகு கவிதாவின் அம்மாவும் பிரகாசத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியாக அங்கேருந்து போயிட்டாங்க. அந்த நாளுக்கு பிறகு கவிதா ஒவ்வொரு நாளும் பிரகாசத்தை கஷ்டப்படுத்தலை. அதற்கு பதிலாக மனசார அவரை பார்த்துக்கிட்டா. ஏன்னா அசோக் அவளை வீட்டிலிருந்து வெளியே அனுப்பியிருந்தா அவ எங்கும் போக இடமே இருக்காது என்பதையும் அவளுக்கு புரிஞ்சிருந்தது. நண்பர்களே, இதுதான் இன்றைய கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். விரைவில் இன்னொரு புதிய கதையோடு மீண்டும் சந்திப்போம். அதுவரை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினர்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் பகிர மறக்காதீங்க. நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்